ஓணத்தன்னைக்கு மதியம் போல் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு சோறே இல்லாத போல் ஆயிடுச்சு. அதனால் திரும்பவும் வந்து சோறு வச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சாப்பிட்டு முடித்தோம். மணி 4 மணி ஆயிடுச்சு. விஷு பண்டிகைக்கும் ஓணம் பண்டிகைக்கும் எங்கள் மாமியார் புலி மாதிரி வேலை செய்வாங்க. சமையல் வேலை எல்லாமே செஞ்சு முடிச்சிருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கிச்சன் ரூமை எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அடுத்த ஆப்பு வந்து எனக்கு தான் பாத்திரம் கழுவணும். ஃபுல்லாகவே பாத்திரம் எல்லாமே கழுவி முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் போல் நாத்தனார்லாம் வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க வீட்டில் ஓணம் பண்டிகை முடிஞ்சிட்டு வரும்போதே வந்து கேக்கும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி ஓணம் பண்டிகை அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கல்யாண நாளும். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்தில் ஒரு முறை கூட வந்து பார்த்திங்கன்னா கேக் வெட்டதே கிடையாது. இந்த வருஷம் ஓணம் பண்டிகை அன்றைக்கி கல்யாண நாள் வந்ததால் நாத்தனார் வந்து வீட்டிலேருந்து வரும்போதே கேக் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டாங்க. கேக் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரோட மாமா பையன் வீட்டுக்கு தான் வந்து போயிருந்தோம். சும்மா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓணம் பண்டிகைக்காக ரிட்டன் வரும்போதே பிராஸ்ட் வாங்கி சாப்பிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து கொஞ்சமாக தான் சாப்பிட்டோம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.